வணக்கம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு ஃபுட்டுமாம் கிச்சன். வாங்க இன்றைக்கி என்ன செய்யலான்னு பார்க்கலாம். எப்போயுமே நம்ம வடை போட்டு தான் மோர் குழம்பு வைப்போம். இந்த தடவை சேப்பங்கிழங்கு போட்டு வைக்க போகிறோங்க. சேப்பங்கிழங்கு வேக வச்சு கட் பண்ணிட்டு தாளிச்சிட்டு மிளகா கிள்ளி போட்டு தாளிச்சிட்டு அதில் சேப்பங்கிழங்கு உரித்து கட் பண்ணி தக்காளி 2 கருவேப்பிலை போட்டு பெருங்காயம் 2 மிளகா கிள்ளி போட்டு தாளிச்சிட்டேன். கடுகு போட்டு தாளிச்சாச்சு. மோர் குழம்பு இதை வதக்கிட்டோம்னா நம்ம இது ஒரு டேஸ்ட்டோடு நல்லாயிருக்கும். ஒரு காய் பூசணிக்காய், சௌச்சௌ, சேப்பங்கிழங்கு, இந்த மாதிரி பருப்பு உருண்டை இதெல்லாம் போட்டு பல வித்தியாசமான முறையில் நம்ம மோர் குழம்பு வைக்கலாங்க. இன்றைக்கி நாங்கள் சேப்பங்கிழங்கு மோர் குழம்பு தான் வைக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நான் அரைச்சி வச்சுருக்கேன் துவரம்பருப்பு, அரிசி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, சின்ன துண்டு பூண்டு 2 பல் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிப்போம். இல்லை தேங்காவும் முக்கியமாக கொஞ்சம் தேங்காய் ஒரு 2-3 பத்து அளவுக்கு போட்டால் போதும், ரொம்ப தேவையில்லை. இது நல்லா மசாலா. இதில் தனியா முக்கியமாக நாங்கள் சேர்ப்போம். எப்பயும் தனியா பவுடர் வாங்கிட்டு வர போயிருக்காங்க. வந்தோடனே இதில் ஆட் பண்ணணும். இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்து வந்தோடனே நம்ம தயிர் ஆட் பண்ணி மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு போட்டு நுர வந்தோடனே இறக்கிடணுங்க. இந்த மசாலா தான் கொதிக்கணும், தயிர் கொதிக்கக்கூடாது. அதனால் இது நல்லா கொதிக்கட்டும். மிக்ஸியும் வாஷ் பண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டுங்க. இது கிண்டி விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா அரிசியும் நம்ம துவரம்பருப்புலாம் போட்டிருக்கிறதால அடி பிடிக்கும். அதனால் கட்டி இல்லாமல் நம்ம கிண்டி விட்டுட்ருக்கோம். நல்லா கொதிக்கட்டும். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுருவோம், உப்பு போட்டுருவோம். சில பேர் பார்த்திங்கன்னா வெள்ளையாகவே வச்சுப்பாங்க மோர் குழம்பு. நாங்கள் வந்து இப்படி கலராக போட்டு போட்டு பழகிட்டதால் பசங்கள்லாம் மஞ்சளாக இருந்தால் தான் மோர் குழம்பு நம்புவாங்க. அது வந்து போட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். நம்ம உப்பு தேவையான அளவு பார்த்து போட்டுக்கலாம். பார்த்துட்டு லாஸ்ட்டில் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்கும். நல்லா கொதிக்கட்டுங்க. நல்லா கொதித்து நல்லா அந்த மசாலா ஸ்மெல் போனோடனே நம்ம தயிரை ஊற்றி 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர் போட்டால் போதும். தனியா இல்லாததால் பவுடர் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். அதில் அதையும் மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடணும். மோர் குழம்பு ரெடி ஆகிடும். இது நல்லா கொதிக்கட்டும். கட்டிப்படாமல் இருக்கிறதுக்காக நான் கிண்டிக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா கட்டிப்பட்டுரும். கொதிச்சு மசாலா ஸ்மெல் போனோன்னு பார்க்கலாங்க. நம்ம இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் போட்டுக்கலாம். மோர் குழம்புல தனியாத்தூள் போட்டால் தாங்க நல்ல டேஸ்ட்டு. எப்பயும் எங்கள் வீட்டில் தனியாத்தூள் போட்டு தான் செய்வாங்க. நாங்கள் ஊற வச்சு அரைப்போம். இன்றைக்கி இல்லாததால் பவுட்ரு வாங்கிட்டு வந்து போட்டிருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். நம்ம இப்போ தயிர் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. எவ்வளோ தயிர் தேவையோ நமக்கு உடம்புக்கு கட்டியாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப எம்மையாக இருக்கும் மோர் குழம்பு. எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும். எப்பயும் வடை போட்டு தான் செய்வோம். காய்கறிகள் நிறையா போட்டு செய்யலாம் விதவிதமாக. இன்றைக்கி நாங்கள் சேப்பங்கிழங்கு போட்டு மோர் குழம்பு வச்சுருக்கோம். எம்மையான மோர் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இது கொஞ்சம் நுரைச்சிட்டு வட்டும் நறுக்கிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு பார்க்கலாம். கொழுக்கட்டைக்கு மாவு வந்து வீட்டில் அரைச்ச மாவு தான். சும்மா லைட்டாக வறுத்துக்கலாம். நம்ம இது ஒரு கோடு போடுற மாதிரி வந்தால் கோலம் போடுறதுக்கு நல்லா அப்படி ஸ்ட்ரைட்டாக வந்ததுன்னா அந்த மாவு பதமாக இருக்குன்னு அர்த்தம். வந்துருச்சு. லைட்டாக தான் வறுத்தேன். நான் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த ஹீட்டில் எடுத்து வச்சு பாருங்கள். தேங்காய் ஒரு 1/4 மூடி தேங்காய், ஒரு 3 ஏலக்காய் போட்டு ஓட்டிட்டு அவல் ஒரு கைப்பிடி எடுத்து அதையும் வறுத்துட்டு இதோடையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஓட்டு ஓட்டிட்டு சர்க்கரை போட்டு கலந்து. நாட்டு சர்க்கரை வந்து மண் இல்லை, அதனால் அப்படியே கலந்துக்கலாம். கலந்து பூர்ணம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம உள்ளே வச்சு செஞ்சாலும் செய்யலாம். இல்லை ஒன்றா போட்டு எல்லாத்தையும் இப்போ செஞ்சு பிடிக்க வைக்கிட்டாலும் பிடிச்சி வச்சிடலாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் வந்து கொழுக்கட்டை மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். இதில் நமக்கு தேவையான அளவு நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். உங்களுக்கு பார்த்துட்டு போட்டுக்குங்க. நான் சின்ன கிண்ணம் போட்டுக்கிட்டேன். அதே மாதிரி அவல் வறுத்துட்டு தேங்காவோட ஏலக்காய் சேர்த்து ஓட்டி வச்சுருக்கேன். நான் இப்போ வந்து ஒன்றாவே தான் கொழுக்கட்டை மாதிரி பிடிக்க போகிறேன். கொஞ்சம் நெய்யும் ஆட் பண்ணி இதில் பிசைஞ்சுப்போம். நெய் வச்சுருக்கேன். கொஞ்சம் நெய் ஆட் பண்ணி இதில் பிசைஞ்சு நம்ம கொழுக்கட்டையாக பண்ணிக்கலாங்க. சர்க்கரையும் மாவோட சேர்த்து நம்ம ஓட்டி வச்சு அந்த தேங்காய் ஏலக்காய் அதையும் சேர்த்து எல்லாத்தையுமே பிசைஞ்சு அவல் ஒரு பிடி போட்டு வறுத்துட்டு பவுட்ரு பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் பிசைஞ்சு கொழுக்கட்டையாக பிடிச்சி வச்சு ஆவியில் வேக வச்சு எடுத்தால் நம்மளுடைய எம்மையான கொழுக்கட்டை ரெடி ஆகிடுங்க. மோர் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. கொழுக்கட்டையும் ரெடி ஆகிடுச்சு.
இன்றைய சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்படி ஒரு தடவை கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள். மோர் குழம்பு சேப்பங்கிழங்கு போட்டு வச்சு பாருங்கள். பாய்.